வணக்கம். மீன ராசிக்கான மாசி மாச பலன் பார்க்கலாம். மீன ராசிக்குன்னு பார்க்கும்போது மீன ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்துக்கான வழிகளை பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் கேட்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் மரணமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாத பிற்பகுதியில உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்ப விஷயத்துல அவங்க தலையிட்டு அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. அடுத்த அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை கடைபிடிக்கணும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அடுத்து மாத பிற்பகுதியில ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும். அடுத்த மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்துல புது முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். அதை புது முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா அதை இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகர மாதமாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி 15, 21, 24, 27, 28, மார்ச் 2, 5, 8, 11. அடுத்து சந்திராஷ்டிரம நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி 17 நடுஇரவு முதல் 18, 19 காலை வரை இருக்கு. இந்த தினத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2, 7. பரிகாரம் செவ்வாய் அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வர நன்மைகள் நடக்கும். ஞாயிறன்று ராகு காலத்தில் பைரவர் வழிபாடையும் பிரதோஷத்தன்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்து வர நன்மைகள் உங்களுக்கு